This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நல்லா உலகத்திலே பெஸ்ட் கம்பெனி. இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்க கூட இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து செய்யலாம். இது வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு டைமிங் கிடையாது. நம்ம வந்து நினச்ச நேரத்தில் நம்ம வந்து நமக்கு என்ன ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் வந்து கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களோட நேமும் உங்களோட குவாலிஃபிகேஷனும் அந்த மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாப் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மேலே டிஸ்பிளேலேயே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட நேமும் உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சொல்லி இது உங்களுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முன்னொரு கிராமத்தில் கந்தசாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா முருங்கைக்காய் விற்கிறது தான் அவரோட வேலையாகவே இருந்துச்சு. முருங்கைக்காலாம் அறுவடை பண்ணி அவங்க ஊரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு பட்டணத்தில் போய் தான் அந்த முருங்கைக்காயை வந்து விற்றுட்டு வந்து வருவார். இவர் வந்து எங்கே போய் விற்பார் அப்படின்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் பறித்து கொண்டு போய் அங்கே ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் தான் கொண்டு போய் விற்பார். ஏன் அப்படின்னா அந்த மளிகை கடைக்காரர் வந்து ஏன் அவர்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா அவரோட முருங்கைக்காய் வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இவர்கிட்ட ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் வாங்கி எக்ஸ்ட்ரா வெளியே வாங்குற முருங்கைக்காயை மிக்ஸ் பண்ணி விற்றோன்னா அவருக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டு, நல்லா லாஸ் இல்லாமல் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு இந்த கந்தசாமிகிட்ட தான் அவர் வந்து முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு இருப்பார். இவர் வந்து எப்பயுமே டெய்லி வந்து முருங்கைக்காய் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ விளையுதோ ஒரு கட்டு வந்து 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா அந்த மளிகை கடைக்காரர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து ஒன்று வந்திருக்கு. ஒருத்தவங்களே 10 கிலோ கேட்டிருக்காங்க. அதனால எனக்கு வந்து கூட ஒரு 4-5 கட்டாக கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இவனுமே கொண்டு வருவான். கொண்டு வந்து கொடுப்பான். கொண்டு வந்து கொடுக்கையில என்னாகும் அப்படின்னா கொடுத்துட்டு போயிடுவான். கொடுத்துட்டு போகும்போது அந்த வாங்க வருவாங்கள்ல அவங்களுக்கு வந்து எடை போட்டு கொடுக்கும்போது அந்த கட்டை வந்து எடை போட்டு பார்க்கும்போது 9 கிலோ தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் வந்து 10 கிலோன்னு சொல்லி விற்றுட்டு போயிருக்காரு. இந்த மளிகை கடைக்காரருக்கு வந்து ரொம்ப அப்படி கவலையாக போயிடுச்சு. என்னடா நம்ம வந்து இவர் வந்து ரொம்ப நல்லவர்னு நினச்சோமே, கிராமத்தானா இருந்தால் விவசாயம் இருந்தால் நமக்கு வந்து கொள்ளையடிக்க மாட்டாங்க, நல்லா நியாயமாக நடந்துக்கிடுவாங்கன்னு தான் இது வரைக்கும் அவருக்கு வந்து நிறுக்காமையே ஏன்னா பல வருஷமாக அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறனால அவர் கொண்டு வர காயை வந்து எப்பயுமே வந்து நிறுத்து பார்க்க மாட்டார். அவர் கொண்டு வந்து அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவருக்கு வந்து தெரிஞ்ச அவருக்கு வந்து அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா நம்மளை வந்து இப்படி ஏமாற்றிட்டானேன்னு நினச்சிக்கிட்டே இருந்த உடனே அவர் வந்து ஒரு 4 நாள் கழித்து அந்த விவசாயிக்கு வந்து நல்லா அறுவடை நல்லா வந்து நல்லா நிறைய கட்டு ஒரு 10 கட்டுக்கு மேலே கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி என்னப்பா ஒரு கட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. கேட்டதுக்கு 10 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நிறுத்து பார்க்கும்போது 9 கிலோ தான் காட்டும். உடனே இவர் வந்து அந்த கந்தசாமியை வந்து அந்த மளிகை கடைக்காரர் வந்து பலார்னு கன்னத்தில் வந்து அப்படியே அரைஞ்சு விட்ருவார். அரைஞ்ச உடனே அவர் வந்து அவரோட காலை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு, ஐயா நான் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவே கிடையாதுயா, நான் வந்து கரெக்டாக தான் உங்களுக்கு அளந்து கொண்டு வருவேன், எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். கேட்டதுக்கு இல்லை நான் எப்பயுமே உங்ககிட்ட முருங்கைக்காயை கொடுத்துட்டு உங்ககிட்ட தானே நான் பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு போவேன். பருப்பு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் மளிகை கடையில் வந்து வாங்கிட்டு போவார். நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஏழை அப்படிங்கிறனால என்கிட்ட வந்து தராசில் வைக்கிற அந்த படிக்கல் வந்து என்னால் வாங்க முடியாது. அதனால் என்கிட்ட அந்த படிக்கல் வந்து கிடையாது. ஒரு தட்டில் நீங்கள் கொடுத்த பருப்பையும் இன்னொரு தட்டில் வந்து என்னோடய முருங்கைக்காயை வச்சு எடை போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன்.
இப்படித்தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னோன்னே, அந்த மளிகை கடைக்காரர் வந்து ஒரு மூஞ்சில அரைஞ்ச மாரி சப்புன்னு ஆயிரும். ஏன்னா, நம்ம செஞ்ச தப்பு நமக்கே திரும்பி வந்திருக்கே அப்படின்னு நினைக்கும்போது, அவர் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிருவாரு. இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம இத்தனை வருஷமா அவர் தான் இவர வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு மளிகை கடைக்காரரு. ஆனா, மளிகை கடைக்காரர் வந்து தனக்கே தெரியாம அவர் வந்து இத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த கதையின் மூலமா நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம வந்து எத தருகிறோமோ, அதுதான் நமக்கு வந்து திரும்ப வரும். நல்லதே தந்தால் நல்லது தான் வரும். தீமையை தந்தால் நமக்கு வந்து தீமை தான் வரும். அதனால வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் நமக்கு வந்து தாமதமாகலாம். ஆனால் நிச்சயம் நமக்கு திரும்பி வரும். ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம், நல்லதை மட்டுமே விதைப்போம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதனை எப்போதும் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். முடிந்தவரை எவரையும் மாற்றாமல் உதவி செய்ய பழகிக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் அது நம்மை வந்து காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.